தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல சில சகோதரர்கள் அருமையா பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுறேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மிக மிக முக்கியமான அந்த கருத்துக்கள் அவங்களுடைய மன ஆழத்திலிருந்து வந்திருக்குதுங்க. ஸோ இதை நமக்கு இப்ப செலிபஸி ஃபாலோ பண்ணணும், வித்து சக்தி காப்பாற்றணும்னு நினைக்கிற பல சகோதரர்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா சிற்றின்பம் மற்றும் பேரின்பம் அதை பற்றிய விளக்கத்துக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. நான் இப்ப அதை படிக்கிறேன், கேளுங்க. அப்ப படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தையும் நாம பார்க்கலாம். ஏற்கனவே அவங்க விளக்கமாத்தான் கொடுத்திருக்காங்க. இது நம்ம சகோதரர் பாலாஜி அப்படிங்கிறவரு சகோதரர் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா வாட்ஸ்அப்ல பெயர் இருக்காது இல்லைங்களா, நம்பர் தான் இருக்கும். சைட்ல பாலாஜின்னு வர்றதுனால அவருடைய இதை நான் படிக்கிறேன். சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் என்ன வித்தியாசம்? சிற்றின்பம் இது நிலையற்றது, பேரின்பம் இது நிலையானது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்ப்போம். படைப்பினால் ஈர்க்கப்பட்டு ஒரே நிமிஷங்க. படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் அது பேரின்பம். படைப்புகளை அனுபவித்தால் அது சிற்றின்பம், படைப்புகளை ஆராதித்தால் அது பேரின்பம். படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் அது சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனை கண்டால் அது பேரின்பம். என்னால் தான் இந்த வாழ்க்கை எனில் அது சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கை எனில் அது பேரின்பம். நான் இந்த உடல் என எண்ணினால் சிற்றின்பம், நான் இந்த உயிர் என எண்ணினால் அது பேரின்பம். அமைதி ஆனந்தம் சிறிதே பெற்று பின் இழந்தால் அது சிற்றின்பம், அமைதி ஆனந்தத்தை நித்தியமாக பெற்றால் அது பேரின்பம். செய்வதெல்லாம் தனக்காக என்றால் அது சிற்றின்பம், செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் அது பேரின்பம். செய்வது நான் என எண்ணினால் அது சிற்றின்பம், செய்வது இறைவன் என எண்ணினால் அது பேரின்பம். புற பொருட்களில் நிகழ்வில் சுகமுறுவது சிற்றின்பம், அகத்திலேயே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாதது சிற்றின்பம், வேறு எதனையும் விரும்பாதது பூரணமானது பேரின்பம். நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம், நிலையற்ற சிற்றின்பத்திற்கு அப்பாற்பட்டது பேரின்பம். உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம், உயிரோடு மனதை தொடர்பு படுத்துவது பேரின்பம். இன்பம் என்கிற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம், துன்பம் போல் அறியப்பெற்று இன்பமாவது பேரின்பம். எங்கோ இருக்கிறான் இறைவன் எனில் அது சிற்றின்பம், எங்கும் இருக்கிறான் எனக்குள்ளும் இருக்கிறான் எனில் அது பேரின்பம். பலவீனம் நோய் துன்பம் மரணம் தருவது சிற்றின்பம், மரணமில்லா பெருவாழ்வை தருவது பேரின்பம். பயம் சஞ்சலம் சந்தேகம் குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம், பயம் அறியாதது ஸ்திரமானது தூய்மையானது பேரின்பம். சிறு உணர்ச்சிகளில் இன்பம் அடைவது சிற்றின்பம், எல்லையற்ற பிரம்மத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். அளவுடையது முடிவுடையது சிற்றின்பம், அளவற்றது முடிவில்லாதது பேரின்பம். அறிவை மழுங்கடிப்பது சிற்றின்பம், அறிவை பிரகாசிக்க செய்வது பேரின்பம். அழகை மட்டும் ஆராதித்தால் அது சிற்றின்பம், அழகற்றதும் அழகும் ஒன்றானால் அது பேரின்பம். பயன் கருதி செயல் புரிந்தால் அது சிற்றின்பம், பயன் கருதாது செயல் புரிந்தால் அது பேரின்பம். முதலில் இனித்து பின் கசப்பது சிற்றின்பம், முதலில் கசந்து பின் என்றும் இனிப்பது பேரின்பம். இரக்கமற்றது ஒழுக்கமற்றது சிற்றின்பம், கருணையுடையது தர்மமானது பேரின்பம். உடலாய் அனைத்தையும் கண்டால் அது சிற்றின்பம், உயிராய் அனைத்தையும் கண்டால் அது பேரின்பம். புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம், புலன்களுக்கு அப்பால் சென்றால் அது பேரின்பம். மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம், மனம் இறைவனில் ஒடுங்கினால் அது பேரின்பம். மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம், மரணத்தையும் வெல்வது பேரின்பம். மனமாய் இருந்தால் சிற்றின்பம், மனதை கடந்தால் பேரின்பம். வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம், எல்லாம் ஒன்றென கண்டால் பேரின்பம். பகுதியாய் கண்டால் சிற்றின்பம், மொத்தமாய் கண்டால் பேரின்பம். அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம், அகங்காரம் துறந்தால் பேரின்பம். தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம், அன்பில் தன்னை இழப்பது பேரின்பம். ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம், ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம். துய்க்கும் நேரத்தில் மட்டும் இருப்பது சிற்றின்பம்,
துய்த்துவிட்டால் நீங்காதது பேரின்பம். ஜீவராசிகளால் தர முடிந்தது சிற்றின்பம், இறைவனால் தரப்படுவது பேரின்பம். பிறர் நலனை காணாதது சிற்றின்பம், தன் நலம் கொள்ளாதது பேரின்பம். இன்பம் அல்லாத இன்பம் சிற்றின்பம், இன்பமான இன்பமே பேரின்பம். அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம், ஞானம் விரும்புவது பேரின்பம். பெற்று மகிழ்வது சிற்றின்பம், கொடுத்து மகிழ்வது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம், சக்தியாய் மாறுவது பேரின்பம். பற்று கொள்வது சிற்றின்பம், பற்றற்று இருப்பது பேரின்பம். மாறுவது தாவுவது சிற்றின்பம், மாறாதது நிலைத்தது பேரின்பம். நிலையற்றது சிற்றின்பம், நிரந்தரமானது பேரின்பம். உலக வாழ்க்கை வாழ்வது நிலையற்ற இன்பம், நிலையற்ற சிற்றின்பம். உலக வாழ்க்கை வாழ்வது நிலையற்ற சிற்றின்பம். இறைவன் திருவடியை அடைவது நிலையான பேரின்பம். இல்லற வாழ்க்கை வாழ்வது சிற்றின்பம், இல்லறத்தில் இருந்து கொண்டு பரம்பொருளை நினைத்து வாழ்வது பேரின்பம். வாழ்க வளமுடன் சகோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாலாஜிங்கிற சகோதரர் மிக சிறப்பா எழுதியிருக்கீங்க. அதாவது சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இவ்வளவு தூரம் தெளிவா எழுதுனது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். மேலும் அவருடைய கருத்து இன்னும் வருது, அதையும் படிச்சிடுறேங்க. விந்து சக்தியை பற்றி சித்தர்கள் வாக்கு பற்றி கொடுத்திருக்கீங்க. ஓகே, வாழ்க வளமுடன். அதுல விளக்கம் இல்லாமல் சித்தர்களுடைய வாக்கு மட்டும் இருக்கிறதுனால இதை நான் தனி வீடியோவா சித்தர்களின் சித்திரை அப்படிங்கறதுல ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிறதுனால அதுல ஜாயின் பண்ணி போட்டுடலாங்க. வாழ்க வளமுடன். மேலும் சிற்றின்பம் பேரின்பத்தை பற்றி நம்முடைய இன்னொரு சகோதரர் கொடுத்திருக்காரு, அதையும் பாத்திரலாங்க. சம்பந்தமாக அனைவருக்கும் சிற்றின்பம் பேரின்பம் சம்பந்தமாக அனைவருக்கும் பொதுவாகவே சின்ன குழப்பம் இருந்து வருகிறது. விந்துவை வெளியேற்றினால் அது சிற்றின்பம், விந்துவை வெளியேற்றாமல் இருந்தால் அது பேரின்பம். இதுதான் உண்மையான ரகசியம். நிறைய பேர் சிற்றின்பம் பேரின்பம் குறித்து அவர்களது அறிவுக்கு எட்டியதை, அவர்களது மனதில் பட்டதை கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் உண்மையில் சிற்றின்பம் பேரின்பம் எது என கேட்கும் போது விந்துவை தன் உடலில் தேக்கி வைத்துக் கொள்வது பேரின்பம், அது பெரிய இன்பம். ஆனால் சிற்றின்பம் என்பது விந்துவை வெளியில் விடுவது, அது உங்களுக்கு சிறிய இன்பத்தை தரக்கூடியது. இந்த இன்பத்தை அனுபவிக்க உங்களுக்கு சிறிய காலம் மட்டுமே தேவைப்படுகிறது. ஆனால் பேரின்பம் என்பது காலம் செல்ல செல்ல தான் உங்களுக்கு அதனுடைய அருமை புரியும். ஆனால் நீங்கள் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் சிற்றின்பத்தை கடந்து வர வேண்டும். சிற்றின்பத்தை ஒரு மனிதன் தன் வாழ்வில் அனுபவிக்காமல் பேரின்பத்தை அனுபவிக்க இயலாது. நாம் அனைவரும் ஒரு காலத்தில் சிற்றின்பத்தை அனுபவித்தவர்கள் தான். இப்போது பேரின்பத்தை அனுபவிக்கிறோம். மனிதன் ஒரு முறை இன்பத்தை அனுபவித்து விட்டால் அவனது மனமானது சிற்றின்பத்தை அனுபவிக்க முயற்சி செய்யாது. ஏனெனில் சிற்றின்பத்தை விட பேரின்பம் மிக மிக அற்புதமான உணர்வு. எனவே பேரின்பத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அனுபவிக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் மிகப்பெரிய ஒளிமயமான அற்புதமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அதை அனுபவிக்க தயாராக இருங்கள். வாழ்க வளமுடன் சகோ. ஆக்சுவலா நம்ம வாட்ஸ்அப் குழுல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிட்டாங்க. விரைவில் 200 ரீச் ஆயிரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகப்பெரிய அறிவில் தெளிந்த ஞானம் மிக்க வித்து சக்தியை காப்பாற்றுவதன் பயன் பொதிந்த பல சகோதரர்கள் 90 நாட்களை கடந்தும் குரூப்ல இருக்கீங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுமோ அது முழுமையா போயிட்டு இருக்குங்கிறது மன திருப்தி இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக இல்லாம இல்ல வெறும் தியானம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நமக்கு மூலம் எதுவோ, நம்முடைய ஆதாரம் எதுவோ, நமக்கு எது இருந்தால் அனைத்தையும் பெற இயலுமோ, எதை இழந்தால் அனைத்தையும் இழந்து விடுவோமோ அதை பற்றிய அது நம் விந்து சக்தியே என்கிற உண்மையான ஆழத்தை புரிந்த பல சகோதரர்கள் நம்ம குரூப்ல இணைஞ்சிட்டு இருக்காங்க. பலருக்கும் இதோட அருமை தெரியல. அதாவது உண்மை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்றாங்க, ஒரு ஆள் ஒருத்தர் 2 பேர் விலகுறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கிட்டத்தட்ட 100 பேர் தாண்டி 150 கூட இப்ப ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேங்க சமீபத்துல. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னால அதுல கேள்வி பதில் பிளஸ் அதுல பெரும்பாலும் உள்ள இன்வால்வ் ஆகி நான் பதில் இப்போதைக்கு சொல்லாம இருக்க காரணம் வீடியோஸ் நிறைய போடணும். இன்னும் பல சகோதரர்களுக்கு நம்முடைய செலிபஸின் குரூப் போய் சேர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால ஒரு குழுவுக்குள்ள நம்ம அடங்கி இருந்தோம் அப்படின்னா அது மேலும் மேலும் இன்னும் பலரை சென்றடைய இயலாதுங்கிறதுனால நான் வெளியில இருந்து இந்த யூடியூப் சேனல்ல வழி நடத்துற கட்டாயத்தில் இருக்கிறேங்க.
இருந்தாலும் வந்து எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க, சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சிம்பிளா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நமக்குள்ள இன்பம் தேடிட்டு இருந்தா, அதாவது நமக்குள்ள நம்முடைய எலும்பு தோல் சதை அப்படிங்கிற 5 புலன்கள் மூலமா இன்பத்தை நோக்கி இன்பம் பெற்று கொண்டிருந்தா அது சின்ன இன்பம், சிற்றின்பம். இந்த 5 புலன்களை கடந்து நம்ம வந்து நம்முடைய சக்தியை வீணாக்காது, ஒருமையில் ஆமை போல் 5 ஆற்றின் எளிமையும் ஏமா பிறப்புங்கிற திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நமக்குள்ள நம்முடைய சக்தியை வீணாக்காது கண்டெயின் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நமக்குள்ளேயே சிவம் உறைந்திருக்குதுங்கிற உண்மையை உணரும் பொழுது அது உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரின்பமா மாறும், பரிணமிக்கும். அதை பற்றி நம் சகோதரர்கள் வாட்ஸ்அப் குழுவுல கலந்து பேசின விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேலும் வந்து நீங்க வாட்ஸ்அப் குழுவுல இணையாமல் இருக்கீங்க அப்படின்னா சாதாரணமா நீங்க லிங்க் கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. பல நல்ல கருத்துக்கள், அதாவது ஒத்த சிந்தனையுடைய பல சொந்தங்கள் வந்து ஒன்னா ஒரு குழுவா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி ஆதரவா, இங்க டிபேட் எல்லாம் கிடையாது, ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக, ஒரு சகோதரர்களாக, ஒரு தாய் தந்தையை போல ஒரு ஒரு அன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழுவில் இருக்கும், நான் பார்த்த ஒரு சிலர் வந்து லெஃப்ட் ஆகி போகும்போது குழுவில் இருக்கும் மெம்பர்கள் வந்து அப்படியே வருத்தப்படுறாங்க, எதுக்கு குழுவுல இருந்து போறாங்க, இந்த குழுவில் இருக்கிற மகத்துவம் புரியாம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களும் வலிமை அடைந்து தமிழ் சமுதாயம் வலிமை பெற நம்முடைய இந்த யூடியூப் குழுவானது மிகவும் வலிமையடைந்த ஒரு குழுவா மாறணும். அதுக்கு அது வலிமை அடைய நம் தமிழ் பேசும் சமுதாயம் வந்து வலிமை அடைஞ்சிட்டே வரும். அது வந்து நமக்கு அது இந்தியாவின் மிக முக்கிய தேவை, உலகத்தின் மிக முக்கிய தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பரிணாம வளர்ச்சி, குரங்குல இருந்து மனிதன் வந்துட்டான் அப்படிங்கறது ஒரு கட்டம் இருந்தாலும் நம்முடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது மனிதன்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வித்து சக்தியை கண்டெயின் பண்றது மூலமா மட்டும்தான் போகும். அதுதான் அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு நம்மளை இழுத்துட்டு போகும். நம்ம வந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கான முதல் விதைகளை தூவிக்கொண்டிருக்கிறோம். இந்த விதைகள் ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டன பல ஞானிகளால். நம்ம வந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறோம். ஏற்கனவே மகாத்மா காந்தியால், புத்தரால், மகாவீரரால் போன்ற மிகப்பெரிய அப்துல் கலாம் அலைங்க மிகப்பெரிய ஞானிகளால் விதைக்கப்பட்ட அந்த விதைகளுக்கு நாம் வந்து நம்ம சமூகத்துக்காக சிறிது தண்ணீர் ஊற்றுகிறோம். வளர்ந்து தலைத்து சமுதாயத்திற்கு நலம் பயக்கட்டும். வாழ்க வளமுடன் தமிழ் சொந்தங்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.